ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து காலையிலேருந்து வீட்டிலே கிடையாது. கொஞ்சம் நாங்கள் வந்து சர்ச்சுக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருந்தோம் மக்களே. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த எச்சி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பின்னாடி வந்து மக்கும் பொருளில் போட்டுருவேன். பின்னாடி போட்டு ஆடு மாடு அந்த வந்து இது சாப்பிட்றோம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து காயெல்லாம் உருளைக்கிழங்குலாம் வெட்டி வச்சு தொளி, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்டது கொஞ்சமாக லைட்டாக லாஸ்ட்டு கீழே அடி சாதம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தான் வடிகட்டின தண்ணி இதெல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் தேங்காய் நட்டி இதெல்லாம் இருக்குது மக்களே. இதை வந்து பின்னாடி போடணும். பின்னாடி போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோ தான் காமிக்கிறதுக்கு இது பண்ணேன். அதாவது நம்ம வந்து நம்ம கடையில் வாங்குகிற இதெல்லாம் விலைக்கு வச்சுருக்கேன். கழுவணும் மக்களே, இவ்வளோ தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ விலைக்கு வச்சுருக்கேன். கழுவி பிறக்கி எடுக்கணும். நம்ம திங்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வாங்குறோம்ல மக்களே, வெசல்ஸு அதாவது இந்த பாத்திர பண்டங்கள் வாங்குறோம்ல, அதெல்லாம் நீங்கள் உண்மையிலே பார்த்து எடுங்க சரியா. ஏன்னா நான் வந்து குழந்தைக்காக யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெசல்ஸு இதில் வீடியோ போட்டிருந்துருப்பேன். இந்த திங்ஸு தான் மக்களே. இது வந்து நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நல்லாவே செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா வட்டமாக சதுரமாக அழகாக இந்த இந்த மூடி இருக்கலாம், இந்த சேஃபில் இருக்குது. இது இப்போது இருக்கிற சேஃபை பாருங்கள். நான் புதுசாகவே எடுத்து யூஸ் பண்ணுறேன். அங்கேருந்து வாங்கும் போது உண்மையிலே அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் தெரியல, நல்லா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்போது அதுக்கப்புறம் இதில் வந்து குழந்தைக்கு என்ன திரும்ப போட்டு வச்சுருந்தேன், இந்த இருக்குல்ல இதுக்குள்ளே இந்த நிப்பிள், அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ தான் இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு எடுக்கவே இல்லை. நான் இப்படி ஓப்பன்லேயே தான் வச்சுருந்தேன். இப்படி உள்ளே வச்சுட்டு இதை மட்டும் தான் எடுப்பேன். இதை மட்டும் எடுத்துகிட்டு கழுவிட்டு அப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மக்களே. நான் இன்றைக்கி தாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும், ஸ்டிக்கரை கூட நான் பிக்கலை. எனக்கு உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், 72 ரூபா. இந்த இன்றைக்கி இப்போ கழுவிட்டு இப்போ வாஷ் பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் இந்த இதோட இது இருக்குது. ஸ்டிக்கர் கூட கிடைக்கலைங்க பாருங்க. இதுலேயே உங்களுக்கு தெரியும், புதுசு பார்த்துக்கோங்க. இங்கே ராதா ஸ்டீல் பெஸ்ட் குவாலிட்டி அதெல்லாம் வாங்கியிருக்கு. சாரி, நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது. உண்மையிலேயே வந்து எனக்கு திருப்தியே கிடையாது. இங்கே பாருங்கள் மக்களே, வாங்கும்போது நல்லாயிருக்கு. இப்போ இது உடஞ்சிருந்துச்சுன்னா எப்படி, இங்கே பாருங்கள், இதில் விட்டுட்டு பார்த்துக்கோங்க. இந்த இருக்குல்ல, அது குவாலிட்டியே உண்மையிலே நல்லா இல்லை. அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, நீங்கள் பொருளை வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க, பார்த்து எடுங்க. சும்மா கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதாக எடுங்க. இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்குது. நான் அதுதான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுங்க. ஏன்னா கொஞ்சம் வெயிட்டான பொருளை, கொஞ்சம் விலை கூடுனாலும் வெயிட்டான பொருளை பார்த்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப லைட் வெயிட்டு, அதனால் என்னமோ பிஞ்சிட்டேன்னு தெரில. நான் யூஸ் பண்ணியிருந்தால் கூட உண்மையிலே எனக்கு திருப்தியாக இருக்கும் மக்களே. 72 ரூபா. 72 ரூபா. நம்ம ஒரு நாளைக்கு 100 ரூபா, மிந்தியெல்லாம் 100 ரூபா கையில் கொண்டு போனால் நம்ம ஜாமான் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். 100 ரூபாக்குமே இப்போ வெளியே போனோன்னா 10 ரூபா கூறு காயெல்லாம் பறக்கிட்டு கூட வந்துடலாம். ஒரு 5 காயாவது உண்மையிலே எடுத்துடலாம். கூறு காயெல்லாம் 20 ரூபான்னு வச்சு பாருங்களாம். 72 ரூபா. நான் உண்மையிலே ஆசையாக இந்த பாக்ஸை நான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க. குழந்தைக்காக தான், ஃபுட்டு கொடுக்குறதுக்காக தான் எடுத்தேன். அதுவும் சரி, பிளாஸ்டிக் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஸ்டீலில் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இது இங்கே பாருங்க, நல்லா கேப் விட்டுட்டு நம்ம இப்போ மூடும்போது பாருங்கள், மூடும்போது முட்டி மோதிட்டுருக்கு. ஒழுங்காகவே மூடவே மாட்டேங்குது. இதுக்குள்ளே மூடியான்னு வேறு தெரியல. நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம் பார்க்காம ஏன தானே. இங்கே பாருங்க, மூடவே மாட்டேங்குது, இப்படியே தான் நிற்குது. புதுசு மக்களே, புதுசு. வந்து கூட நான் செக் பண்ணினேன். செக் பண்ணும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணல, இப்படி தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அங்கே தரும்போதும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து கொஞ்ச நேரம் தான், அந்த லைட் வெயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் தான், அதை வந்து காஸ்ட்லி போட்டு விற்றுடுறாங்க. அங்கேருந்து வரும்போது நம்ம அதாவது ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து நல்லா நம்மளுக்கு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சு, அவங்க அமுக்கி வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நம்ம வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணால், நான் யூஸ் பண்ணியிருந்தால் கூட நான் திருப்தியாக அடைஞ்சிருப்பேன்.
வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் என்னோடய மிஸ்டேக், என்னோடய தப்பு. உண்மையில் நான் உங்கள்கிட்ட ஒத்துக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஒத்து இருந்திருப்பேன், இது தப்பு என் மேலே தான் அப்படின்னு நான் ஒத்து இருந்திருப்பேன். இதை பாருங்கள் மக்களே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆசாசையாக எடுத்த டிஃபன் பாக்ஸ் இப்படி உடச்சி அவங்க நல்லா அமுக்கி வச்சு பூட்டி வச்சுருந்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டீலில் எடுத்தாலும் சரி, என்ன பொருட்கள் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி கவனக்குறைவாக நீங்கள் இருக்காதீங்க சரியான. நீ எல்லாருமே சம்பாதிக்கிறோம், அவங்களுமே வியாபாரம் பார்க்குறவங்களுமே பாவம் தான், நான் அவங்களும் தப்பு சொல்லலை. பட் இருந்தாலும் இப்படி சேல்ஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து. நல்ல குவாலிட்டியாக நல்ல பொருளாக வைங்க. நம்ம பார்த்து எடுக்கிறது தான், நம்ம மிஸ்டேக் தான் எல்லாமே. அதனால் பார்த்து குவாலிட்டியாக பார்த்து எடுங்க மக்களே. இங்கே பாருங்கள், அப்படியே அமைக்க வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. நான் வீட்டுக்கு வந்து கூட நான் ஒழுங்காக அதை பார்க்காம இருந்திருக்கேன், என்னோடய முட்டாள்தனம். அதுக்கப்புறம் சரி நான் இன்றைக்கி தான் எடுத்து எதார்த்தம் எடுக்கேன், இங்கே நல்லா விட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுது அவங்களுக்கு, நல்லா விட்டு போயிருக்கு. அதான் லைட் வெயிட் எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து எடுங்க. நல்லா பாத்திரமா எடுத்து இங்கேயும் விட்டு போயிருக்கு, 2 இடத்துல டேமேஜ் நல்லா. சரி வேறு என்ன பண்ண. சரி மக்களே, நீங்களும் பாத்திரங்களை எடுக்கிறது வந்து பைசா போடுறத கொஞ்சம் யோசித்து பார்த்து போடுங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு வீட்டில் சம்பாதிப்பாங்க, அதெல்லாம் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.